வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம ஊரில் ஆடு வளர்த்து வர அண்ணாவை நேரடியாக சந்தித்து இருக்கோம். இவ்வளோ ஆடுகளை எப்படி பராமரிக்கிறாரு, தினமும் என்னென்ன பண்ணுறாரு, இதில் எவ்வளோ வருமானம் வருது, இதெல்லாம் அவர்கிட்டே நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, இன்றைக்கி நம்ம ஊரில் ஆடு மேய்க்கிற அண்ணாவை சந்திக்கிறோம். ஆடு எப்படி இருக்குது, எப்படி வளர்க்குறாருன்னு பார்ப்போம். அவர்கிட்ட எல்லா கொஷினும் கேட்போம். அவர் எல்லாத்துக்கும் தெளிவாக பதில் சொல்லுவார். நண்பர்களே, அண்ணா உங்கள் பேருண்ணா? செந்தில். எத்தனை வருஷமாக ஆடு வளர்க்குறீங்க? நான் ஒரு 6 வருஷமாக ஆடு வளர்க்குறோம். ஓகேண்ணா. ஒரு 2 ஆடு தான் வாங்கினோம். 2 ஆடு வாங்கி 10 ஆடு ஆச்சு. 10 ஆடு ஆகிட்டு இப்போ மேய்ச்சலில் வந்து நல்லா குறைபாடு இல்லாத மேயுது ஆடுங்க. தினமும் ஆட்டுக்கு என்ன நல்லா தீவனம் கொடுக்குறீங்களா, இல்லை வெளி மேய்ச்சல் தானா, இல்லை வேறு என்ன பண்ணுறீங்க? நம்மளதெல்லாம் பண்ண ஆடு கிடையாது, வெளி மேய்ச்சல் ஆடுங்க தான். வெளி மேய்ச்சல் ஆடுன்னும் போது நாங்கள் வெளியில் கொஞ்சம் ரொம்ப தூரம் ஓட்டின்னு வந்து தான் மேய்க்கணும். காட்டில் தான் மேய்க்கிறோம். புல், கொடி, தழை, செடிகளை தான் மேயும் ஆடுங்க. ஒரு ஆட்டு வாங்கி வளர்க்க எவ்வளோ நாள் ஆகும்? ஒரு ஆடு குட்டி ஆடாக இருந்தாக்கா ஒரு 6 மாதம் 7 மாதம் குட்டி ஆடு ஆகிறதுக்கு ஆகும். ஆடு ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அது பயிர் ஆகிறதுக்கு ஒரு 6 மாதம் கழிச்சு தான் ஆடு பயிர் ஆகும். பயிர் ஆயிடுச்சுன்னா அது ஒரு 6 மாதம் கழிச்சு தான் குட்டியும் போடும். விற்பனை பண்ணும்போது எவ்வளோ வருமானம் வருது? ஆட்டில் லாபம் வருதா, நஷ்டம் வருதா, என்ன இதுன்னு? ஆட்டில் லாபம் தான் வரும், ஆனால் கஷ்டம் இருக்கும். கஷ்டப்பட்டு தான் மேய்க்கணும், ஆனால் லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். அது வெள்ளாடுன்னு சொல்லும்போது அது 6 மாதத்துக்கு ஒரு முறை குட்டி ஈன்று எடுக்கும். 2 குட்டியோ 3 குட்டியோ போடும். சரிண்ணா. ஆட்டுக்கு நோய் வராமல் தடுக்க என்னென்னலாம் பண்ணுறீங்க நீங்கள்? ஏன்னா இவ்வளோ ஆடு வச்சுன்னுக்கிறீங்க. பொதுவாக அது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி ஆகணும். மழை காலம், வெயில் காலம் எல்லாத்துலேயும். அதுக்கு ஆட்டுக்கு நோய் வராமல் இருக்க என்னென்னலாம் பண்ணுறீங்க? ஆட்டுக்கு நோய் தடுப்பூசி ஆகஸ்ட் மாதம் போட்டுரும். ஆகஸ்ட் மாதத்தில் தடுப்பூசி போட்டுரும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மழை நாட்களில் இந்த தாள்கட்டு, அப்புறம் அதில் தான் தாள்கட்டு வந்தால் அதுக்கப்புறம் குடல் புழு மருந்து கம்பல்சரி போட்டாகணும். 3 மாதத்துக்கு ஒரு முறை கம்பல்சரி, 90 நாட்களில் ஒரு முறை குடல் புழு நீக்கம் செஞ்சு ஆகணும். ஆடு வளர்ப்பு உங்களுக்கு சிரமமாக இருக்கா, ஓகேவா? ஆடு வளர்ப்புக்கு ஈஸியாக தான் இருக்குது. ஆடு ரொம்ப ஈஸியாக இருக்குது. நம்மளுக்கும் லாபம் இருக்கும். அதில் இன்னும் வந்து பண்ணை வச்சு நம்ம வந்து ஆடு வளர்ப்பு பண்ணோம்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு நிறைய தீவனம் வாங்கணும். அதுக்கு நிறைய நம்மளுக்கு உள்ளே இருந்து சப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் நம்மளால தீவனம் வாங்கி போட முடியாது. சரிண்ணா. சரி, புதுசாக ஆடு வாங்கி வளர்க்குறவங்க இல்லை பண்ணை வைக்கிறவங்களுக்கு அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன அறிவுரை சொல்கிறீங்க? ஆரம்பிக்கலாமா, எல்லாம் பண்ணலாமா, லாபம் வருமா? கண்டிப்பாக லாபம் வரும். பண்ணை வச்சாலும் லாபம் வரும். ஆடு வெளியில் ஓட்டி போய் மேய்ச்சாலும் லாபம் வரும். நம்ம கிராமத்தில் பார்த்தோன்னாக்கா பண்ணை வச்சு மேய்க்கணும்னு அவசியம் கிடையாது. வெளியிலே வந்து மேய்க்கலாம். வெளியில் வந்து மேய்க்கும்போது நம்மளுக்கு மேய்ச்சலுக்கு கொஞ்சம் குறைபாடு இல்லாத கரும்புங்க, புல், செடி, கொடியை மேய்ஞ்சிட்டு சாயந்தரம் 6 மணிக்கு நம்ம வீட்டுக்கு ஓட்டின்னு போயிடலாம். சரிண்ணா, ரொம்ப நன்றி நான் தகவல் சொன்னதுக்கு. இது கமெண்டில் கேட்குறவங்க கேட்கட்டும். வேறு எதனா கொஷினு கேட்டாங்கன்னா நான் உங்ககிட்ட வந்து வீடியோ எடுத்து அடுத்த வீடியோவில் போடுறேன். கிராம விவசாய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.